Hi, hello, vanakkam. Welcome everybody to Enna Paattu Paada Season 5 Championship Series powered by TSM Cars. அஞ்சு சீசனா இந்த என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியை தமிழ் நாஸ்டால் சேனல்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த தடவை முதல் முறையா நாம ஒரு சாம்பியன்ஷிப் சீரிஸ் பண்றோம். ஸோ இந்த சீசன்ல 45 எபிசோட் முடிச்சு இப்போ சாம்பியன்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து 8 கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த சீசன்ல வந்து டாப் கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள 1-on-1 போட்டி வச்சு இதுல இருந்து ஒரு வின்னரை நாம செலக்ட் பண்ண போறோம். இந்த சீசனுக்கான முடிசூடா மன்னன், முடிசூடா அரசியா அப்படி நம்ம அவங்கள செலக்ட் பண்ண போறோம். அதுல இன்னைக்கு 2வது எபிசோட். இன்னைக்கு ஒரு 2 கண்டஸ்டன்ட் இணையறாங்க. ஸோ லெட்ஸ் பிகின் என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரிஸ் பவர்ட் பை TSM கார்ஸ். போன எபிசோட்ல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல மிஸ்ஸஸ் உமா அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் மோத போறாங்க. இதுல ஒருத்தர் குவாலிஃபை ஆகி செமிஃபைனல்ஸ் போவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதே போன வாரம் வந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள், வித்தியாசமான ரவுண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் சேலஞ்சஸ் தான். ஸோ இந்த 2 இண்டிவிஜுவலாக எப்படி மோத போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் ஆர் அருண் அண்ட் ஸ்ரீராம். வெல்கம். ஸோ அருண் நம்மளோட இந்த சீசன் 5ல எபிசோட் 14ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. குத்து சாங்ஸ். அவர் வந்து ஒரு குத்து சாங் ஸ்பெஷலிஸ்ட். பண்ணா பின்னாடி எல்லா பாட்டையும் கிராக் பண்ணி பயங்கரமா ஆன்சர் பண்ணி எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணாரு. அதே போல ஸ்ரீராம் வந்து எபிசோட் 25ல வந்தாரு. மில்லனியல் வாய்ஸஸ், ஃபீமேல் வாய்ஸஸ் ஆஃப் த மில்லனியம், அந்த எபிசோட்ல வந்து ஹி கிராக்ட் லாட் ஆஃப் சாங்ஸ். ஸோ இந்த 2 பேர் தான் இன்னைக்கு களத்துல இறங்குறாங்க. இல்ல யாராவது ஒருத்தர் குவாலிஃபை ஆகி இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம்ஸ். ஸோ இன்னைக்கு கேம் 3 ரவுண்ட்ல வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு ரவுண்டுக்கான விதிமுறைகள் நான் வந்து அந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஒருத்தருக்கும் வித்தியாசமான கேள்விகள் வரும். அண்ட் லாவண்யா ஜாயின்ஸ், ஷீல் பி ஆர் ஸ்கோரர் டுடே. தேங்க்யூ லாவண்யா ஃபார் ஜாயினிங். இந்த ரவுண்ட்ஸ்லாம் டைம் ரவுண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அதையும் அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. அண்ட் ஷீல் என்ஷோர் தட் ஐ கிவ் த கரெக்ட் ஸ்கோர் டு த கரெக்ட் பர்சன். தேங்க்ஸ் லாவண்யா ஃபார் ஜாயினிங். ஓகே, தொடங்குறதுக்கு முன்னாடி மெசேஜ் ஃப்ரம் ஆர் ஸ்பான்சர்ஸ். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறீங்களா? உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருமே. கார் நல்ல கண்டிஷனில் இருக்கா? இது சரியான விலையா? எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்? உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் நாங்கள் TSM கார்ஸில் இருக்கோம். 90 வருஷமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். TSM கார்ஸ்க்கு வந்தால் எந்த அவசரமும் இல்லாமல் உங்கள் காரை நீங்களே செலக்ட் பண்ணலாம். லோன் தேவைனாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் உங்களை கஸ்டமராக பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறோம். அதனால ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட், டீலர் நெக்ஸ்ட். TSM கார்ஸ்க்கு வாங்க, உங்கள் காரை ஓட்டிட்டு போங்க. லெட்ஸ் பிகின் வித் அருண். அருண், உங்களுடைய முதல் ரவுண்டில் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து என் மனசில் ஒரு பாட்டு இருக்குது. என் மனம் கொண்ட ரகசிய ராகம் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு 20 கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு 5 நிமிஷத்தில் 20 கேள்விகள் நீங்கள் என்னை கேட்கலாம். அந்த கேள்விகள்லேருந்து நான் நினச்ச பாடல் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எஸ் அல்லது நோ மாத்திரம் தான் பதிலாக சொல்லுவேன். ஸோ பி வெரி கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் இன் யுவர் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஆம்பிகஸாக கேள்வி கேட்டிங்கன்னா யூ வில் மிஸ்லீட் யுவர் செல்ஃப். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான பாடல் 2004ஆம் வருடம் வெளிவந்த பாடல். ஸோ அதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த பாட்டுக்கு மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், AR ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர். 4 பேர் கேட்குறீங்களா? அதில் 4ல் யாரோ ஒருத்தர் எஸ். ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர். நோ. AR ரஹ்மான். No. Vidyasagar. Is it a solo song? No. இந்த பாட்டுக்கு லீட் சிங்கர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல். Yes. ஃபீமேல் சிங்கர்ஸ் சுஜாதா, சாதனா சர்கம், சித்ரா. Yes. சுஜாதா. No. சாதனா சர்கம். Yes. மேல் சிங்கர்ஸ் திப்பு, உன்னிகிருஷ்ணன், உதித் நாராயண், ஸ்ரீனிவாஸ். இல்ல. இது டான்ஸபிள் நம்பரா? பெப்பியான சாங்கா? இல்ல.
Sadhana Selvam. Is it a sad song? நோ. ஓகே, இதில் இந்த படத்துல நடிச்சது விஜய், விக்ரம், மாதவன், சரி இந்த 3 பேர். விஜய், விக்ரம், மாதவன். எஸ். விக்ரம். நோ. கண்டேன் சாங்க. எஸ். எப்படி அங்கேருந்து எங்கெங்க போய் டபக்குன்னு எப்படி வந்தீங்க? விஜய் படத்துல எனக்கு சாதனா செல்வம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. ஓகே. எஸ் எஸ் எஸ். ஸோ அதுதான் அந்த பாடல் கரெக்டா ஒரு மாதிரி நான் நினைச்சேன் நீங்க டைம் எடுக்கிறீங்களே எப்படியோ போறீங்கன்னு. பட் எப்படியோ யூ கேம் ஆஃப். எஸ், தட்ஸ் குட் டு நோ இல்லையா? இப்போ வித்யாசாகர் யார் யாருக்கு எவ்வளோ மியூசிக் போட்டிருக்கார் அப்படிங்கிறது முழுசா தெரிஞ்சாதான் நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும். எஸ், ஐ திங்க் யூ டுக் 14 questions நினைக்கிறேன். ரைட் லாவண்யா? 14 கேள்விகள் எடுத்தாரீங்க அவர். 14. So correct. நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. ஆன்சர் இஸ் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் கொண்டேன் கொண்டேன் உயிர் காதல் நான் கொண்டேன். அதுதான் அந்த பாடல் மதுரை படத்துல வந்து 2004 சாதனா சர்க்கம் மது பாலகிருஷ்ணன் பாடியிருந்தாங்க. யுக பாரதியோடைய வரிகள். நீங்க வந்து இந்த பெப்பி சாங்கா சேட் சாங்கா அதெல்லாம் கேட்காம நேரா போயிருந்தீங்கன்னா இன்னும் கூட 2 கேள்விகள் குறைவா நீங்க வின் பண்ணி எடுத்திருப்பீங்க. அது கொஞ்சம் தேவையில்லாம நீங்க அந்த 2 கேள்வியை கேட்டீங்க. அது என்ன பண்ணி எனக்கு தெரியல. எனிவே சோ இதுல இவருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் லாவண்யா? எவ்வளவு? So 200 plus 6% இவங்க சூஸ் பண்ணல. So 6 into 50 300. Totally 500 ma'am. 500. ஓகே, சூப்பர். லெட்ஸ் see அடுத்த ஆள் எப்படி செய்யறாருன்னு. ஸ்ரீராம், உங்களுடைய 20 questions எடுக்க நீங்க தயாரா? எஸ் மேம். ஓகே, உங்களுக்கான பாடல் என் மனசுல நான் உங்களுக்காக நினைச்சிருக்கிற பாடல் 1998 வருடம் அந்த படம். அது என்ன பாடல் நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. A.R. Rahman, Haris Jeyaraj. Is it for me? I mean, A.R. Yes. Rahman. Yes. Jeans movie. Yes. It is a solo. No. Okay. So, is it an Aberi Ragam song? I don't think so. Is it relating to Wonders of the World? Yes. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடின பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். அட்டகாசம். எஸ் எஸ் எஸ், தட் இஸ் தி சாங். எப்படிப்பா எப்படி நல்லது. இது வந்து ஏதாவது சார்சரியா? எப்படி வந்து ரெண்டாவது கேள்வி ஜீன்ஸ்னு சொன்னீங்க? ஐ மீன் how did you get there? ஒரே படம் A.R. Rahman 98ல ஜீன்ஸ் மட்டும்தான். ஓகே. No, but you asked A.R. or Haris. Haris இல்லவே இல்லையே 98ல. Okay, that was just really, that felt like ஏதோ வூடு பண்ண மாதிரி இருந்தது. டக்குன்னு வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். எஸ், தட் இஸ் த சாங். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். ஜீன்ஸ் படத்துல 98ல வந்தது. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருந்தாங்க வைரமுத்தோட வரிகள். எவ்வளவு கேள்வி இவர் எடுத்தார் லாவண்யம்? 6 questions ma'am. 6 questions. ஓகே, சோ அப்படின்னா இவருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 200 plus 700. Totally 900. வாவ், 900. ஒரு குட் லீட். ஒரு 400 பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்காரு. சூப்பர். This makes the game very very interesting. அடுத்த ரவுண்ட் தான் ரொம்ப crucial ரவுண்டா இருக்க போகுது. Let's see. ரொம்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து நிறைய கேப் வந்திருக்கு. So let's see அடுத்த ரவுண்ட்ல எப்படி ரெண்டு பேரும் பண்றாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா மொத்தம் 5 நிமிஷம் டைம் இருக்குது. அதில் நான் வந்து இவங்களுக்கு கடன் கேள்வி கேட்க போகிறேன். கேள்விகள் நம்மளுடைய இந்த சீசனில் வர மற்ற கேள்விகள் போல தான் இருக்கும். ஸோ பாட்டுக்கு பாட்டு எடுத்து முதல் வரி என்ன, பிக்சர் பசில் இது மாதிரி இருக்கும். அதுலேருந்து அவங்க பாட்டு சொல்லணும். அந்த டைம்குள்ளே அவங்க 10க்கும் வந்துட்டு அப்புறம் ஏதோ 1-2 தெரிலனா தே கேன் கம் பேக் அண்ட் ஆன்சர். அது அவங்க வந்து க்ளூ கேட்டாங்கன்னா நான் வந்து அதில் நடித்தது யாரும் ரிவீல் பண்ணேன்னா அதில் ஒரு 50 பாயிண்ட் குறைச்சிப்பேன். முதல்ல அருண், பட் அதுக்கு முன்னாடி அருணை பற்றி அருண் கிட்டே இந்த சில வார்த்தைகள் கேட்கலாம். இந்த சீசன்ல குத்து சேலஞ்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, திரும்ப இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை பூர்த்தி செய்யும்படியா வந்து நீங்க வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்து இந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன்
லீஸ்ட்ல கூப்பிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்டான ஃபார்மேட் எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். ஸோ வெயிட்டிங் ஈகர்லி. ஓகே. ஸோ அருண், உங்களுக்கு இந்த ரேபிட் ஃபயர் குவில்ல 10 கேள்விகள் இருக்கு. இத சொல்றதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு. ஸோ உங்களுடைய டைமர் நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். உங்களுடைய கேள்விகள இப்ப பார்க்கலாம். இது இப்ப முதல் வரி என்ன? என் மனசெல்லாம் மார்கழி தான், என் கனவெல்லாம் கார்த்திகை தான். நேசிப்பாயா, காதல் கொஞ்சம் காமம் கொஞ்சம். எஸ், கரெக்ட். பகல் நேரம் நிலவை பார்த்தது நானடி கண்ணம்மா, முந்தானை வாசம் வந்தது ஆறுதல் சொல்லம்மா. முதல் வரி என்னதான்? இல்ல, ஸ்கிப். ஸ்கிப். ஓகே. ஹே, இது வந்து ஆங்கில மொழியாக்கம். ஹே, வாட் ஹேப்பன் டு யூ? வை திஸ் நியூ லுக் ஆன் யூ? எஸ்டர்டே யூ வென்ட் லைக் திஸ், டுடே யூ ஆர் அ குட் காய், சம்திங்ஸ் அமிஸ். ஏ என்ன ஆச்சு உனக்கு, புதுசா இந்த பார்வை எதுக்கு? ஓகே, சூப்பர். எஸ், அதுதான் அந்த பாடல். Shall I recite great poems or shall I just utter your name? Well, both are one and the same. Shall I paint a beautiful portrait or trace your footprint as you came, since both are one and the same? இது தெரியும், இதுக்கப்புறமா வரலாம். தேர்ட் சரி, கொஸ்டின். இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, செல்லம் கொஞ்சிக்கலாம் வா, மஞ்ச கயிறும் கட்டிக்கலாம் வா, திருமண ஆல்பம் போடலாமா, சொல் 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 என் உயிரே. சொல்லித்தரவா, அந்த பாட்டா? இது வந்து விடுகதை ஃபார்மேட்ல தானே இருக்கு. ஆமா, இது விடுகதை. படத்தோட பேருக்கும் க்ளூ இருக்கு. சொல்லித்தரவா. அது இல்ல, அது இல்ல. பாஸ் பண்ணிட்டா யூ கேன் ரீவிசிட் இட். இல்ல, க்ளூ. க்ளூ சொல்லவா இதுக்கு? ம். இதுல வந்து ஆக்சுவலி க்ளூ எனக்கே தெரியல. இதுல நடிச்சது வந்து இந்த தேங்காய் ஸ்ரீனிவாசன் பேத்தி. அந்த ஹீரோ ஓகே. ஆல்பம் தெரியல. படத்துல ஏன் செல்லம் ஏன் சின்னுக்கு ஏன் தானனனா. ஓகே. ஓகே, எஸ். ஸோ இதுல வந்து 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. யாரடி நீ பெண்ணாக வந்த மேகம், என்னை சீண்டுவதோ காலத்தின் கோலம், நினைவுகள் பல தந்தாயே, சொல் ஒன்றை சொல்ல மறுத்தாயே, வா என்னை வந்து மோகி நீ. வெண்மேகம் பெண்ணாக அந்த பாட்டு. யாரடி நீ அது மோகினி. யாரடி நீ மோகினி. எஸ். பிக்சர் பசல். ரதம் குதிரையா? போன இதுக்கு clue. எபிசோட் அதுக்கு ரதம்னு சொன்னேன். அந்த ஆமா. பிக்சருக்கு ம்ஹும். ரதத்துக்கு பல பெயர்கள் உண்டு. தேரடி விதியில் ரதம் தான். தேரடி விதி. தேவதையை பார்த்து சொல்ல வேணாமா? ஓகே. தேவதை நோட்டீஸ் பண்ணல. ஓகே. மேற்கே உதிக்கும் சூரியனே, ரெட் படம். இல்ல, அது இல்ல. ஒரு சூரியனை மேற்கே 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 தான். ஓகே. முகமும் குரலும் மனோஜ் பாரதி ராஜா மற்றும் விந்தியா இந்த பாடல்ல நடிச்சது. கார்த்திக் அண்ட் வசுந்தரா தாஸ் பாடி. ஒசாக்கா மராயா. எஸ். அண்ட் சித்ராவும் எஸ்பிபியும் பாடியிருப்பாங்க. இது நடிச்சது வந்து விஜயும் ரம்பாவும். என்னவளே நீங்க இருந்தா இது. அது மனோ. இல்ல, அது மனோ. You have 40 seconds. க்ளூ. க்ளூ என்ன? இதெல்லாம் நடிகர் தான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேனே. அதுதான் நான் க்ளூ கொடுப்பேன். இதுல க்ளூ கொடுக்க முடியாது. இல்ல, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல, தேர்ட் கொஸ்டின். உன் பேர் சொல்லும் போதே உள் நெஞ்சில் போராட்டம் இல்ல. முதல் லைன் என்ன இருக்கு? பாட்டு சொல்லவா, கவிதை தெரியுமா? ஆகிவிட்டது, நேரம் ஆகிட்டு. தெரியல. ஓகே. பட் யூ டிட் வெரி வெல். ஐ திங்க் 2 தான் மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே லெட்ஸ் இது என்னங்கிறது பார்க்கலாம். லெட்ஸ் ரன் த்ரூ அவர் ஆன்சர்ஸ். இது சொல்லிட்டீங்க. நெஞ்சம் எல்லாம் காதல், தேகம் எல்லாம் காமம், உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா, மனசெல்லாம் மார்கழிதான், கனவெல்லாம் கார்த்திகை தான். அதுதான் நான் கொடுத்திருந்த வரி. ஆயுத எழுத்து படத்தில் வந்து 2004ல ஏ ரஹ்மான் அவர்கள் இசையில அத்னான் சாமியும் சுயாத்தாவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இது நீங்க சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பகல் நேரம் நிலவை பார்த்தது நானடி கண்ணம் கண்ணம்மா, முந்தானை வாசம் வந்தது ஆறுதல் சொல்லம்மா, தரரந்தன
தெரியும் இல்லையா அந்த பாடல்? பாட்டு நான் தெரியும். காணவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லை வேர்த்தேன். மூவேந்தர் படத்துல வந்தது 98ல ஹரிஹரன் பாடியிருந்தாரு. சிற்பி அவர்களுடைய இசையில அழகான பாடல். அறிவுமதி அவர்களுடைய வரிகள். இது நீங்க சொல்லல. அடுத்தது வந்து இது சொல்லிட்டீங்க. ஹே ஹே என்ன ஆச்சு உனக்கு புதுசா இந்த பார்வை எதுக்கு? நேற்று நீ இப்படி இல்லை, இன்றெப்படி நல்லவனானாய்? காதல் வைரஸ் உன்னை தாக்கியதோ. 2002 வந்தது காதல் வைரஸ். மலைசில வசுந்தரா தாஸ் பாடியிருந்தாங்க. பா விஜயலுடைய வரிகள் அது. இது நீங்க சொல்லிட்டீங்க. இந்த பாட்டை நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க? நான் அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதான். ஓஹோ, வெல் போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். அது லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் தான். இல்ல இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் இருந்தது, அந்த பாட்டா வரல. அதனாலதான் இந்த கொஸ்டின் ஸ்பெசிபிக்கா நோட் பண்ணி இங்க வரணும் அப்படின்னு இருந்தேன். உள்ளம் கொள்ளை போகுதே 2001ல கார்த்திக் பாடியிருப்பாரு. பிரபுதேவா உண்டு, அஞ்சலி ஜாவேரி அந்த ஹீரோயின், கார்த்திக் ராஜா அவருடைய இசையில எஸ்பிபியும் சுஜாதாவும் பாடியிருப்பாங்க. பா விஜய் அவருடைய வரிகள். இது நீங்க சொல்லல, 4 மிஸ்டு. இது வந்து சொல்லிட்டீங்க. என் செல்லம் என் சின்னுக்கு என் அம்மா குட்டி என் பொம்மை குட்டி என் பூச்சி குட்டி ஏ மியாவ் மியாவ். அழகான பாட்டு, ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. இது ஆல்பம் படத்துல 2002ல வந்தது. செல்லமை செல்லம் என்ற அடி. கார்த்திக் ராஜா இசையில ஹரிஹரனும் ஸ்ரேயா கோஷலும் பாடியிருந்தாங்க. வாலியர்களுடைய வரிகள். இது நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. யாரடி நீ மோகினி படத்துல வந்தது. அதனால நான் முதல் அடியில வந்து யாரடி நீன்னு கொடுத்துருந்தேன், கடைசியில மோகி நீன்னு கீழே கொடுத்துருந்தேன். அதுல ஒரு பன் பண்ணி மோகி நீ அப்படின்னு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. 2008ல வந்த பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில ஹரிஹரன் குரல்ல நான் முத்துக்குமாரனுடைய வரிகள். இது வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் வந்துட்டீங்க. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. ரன் படத்துல வந்தது 2002ல. வித்யாசாகர் இசையில கார்த்திக், டிம்மி அண்ட் மாணிக்க விநாயகம் பாடியிருந்தாங்க. நான் முத்துக்குமாரனுடைய வரிகள். இதுவும் சொல்லிட்டீங்க. மேற்கே 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 தான் சூரியன்கள் உதித்திடுமே. கண்ட நாள் முதல் படத்துல வந்தது 2005ல. யுவன் இசையில சங்கர் மகாதேவனும் சாத்னா சர்கமும் பாடியிருந்தாங்க. தாமையா அவருடைய வரிகள். அண்ட் இது நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. இது நிறைய பேர் தெரியாதுன்னு நினைச்சேன். அதுவும் இது மனோஜ் பாக்யராஜ் படங்கள் கொஞ்சம் தான், பட் விந்தியா எங்க வந்தாங்கங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஷாக் ஆயிருக்கும். பட் இந்த படத்துல அது ஒரு பாட்டுல அவங்க ஆடி இருப்பாங்க, அல்லி அர்ஜுனா படத்துல 2002ல. ஓ சக்கா மொரையா ஓ யா 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 யா, ஒரே கேள்வி கேட்பேன் பதில் என்ன ஐயா, அட இதே கேள்விகள் நூற்றாண்டாய் கேட்காது. நல்ல பாட்டு. இது ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். நல்ல ஒரு எனக்கும் பிடிக்கும். நல்ல டியூன். இது ஹிந்தியில வந்தது முதல்ல. ஏதோ ஐ திங்க் ஏதோ ஷாருக் கான் படத்துல போட்டார் இதை. அப்புறம் தமிழ் இந்த படத்துல அது யூஸ் பண்ணிட்டாங்க அந்த டியூனை. கார்த்திகர் வசுந்தரா தாஸ் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள். அண்ட் இது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கண்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததாலா காதலா. ஐ திங்க் விஜய் ரம்பா இது 2 படமும் 3 படமும் தானே இருக்கு. என்றென்றும் காதல், மின்சார கண்ணா, நினைத்தேன் வந்தாய். நினைத்தேன் வந்த சாங்ஸ் தான் ஞாபகத்துல வந்தது. மத்த படம் அதுல இந்த காம்பினேஷன் இல்ல. எஸ்பிபி சித்ரா காம்பினேஷன் இது ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஸோ மனோஜ் பட்நாகர் அவங்க இரட்டை மனோஜ் கியான் இருந்தாங்கல்ல, அதுல பிரிஞ்சு அப்புறம் மனோஜ் மாத்திரம் போட்ட மியூசிக் இது. மனோஜ் பட்நாகர் அவர் போட்டிருந்தாரு. பழனி பாரதி அவருடைய வரிகள். 99ல வந்தது இது. எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்காரு இவரு லாவண்யா? 7 பாட்டு 700 points. ஓகே, முதல்ல 2 அப்புறம் இந்த லாஸ்ட்ல ஒன்னு சொல்லல. ஸோ 700 பாயிண்ட். சூப்பர். ஓகே, குட் கோயிங் அருண். தேங்க்யூ லாவண்யா. ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த ஷோ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் எனக்கும் ஃபீல் ஆச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோமா இல்லையான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எடிஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் 90s இருக்கட்டும் 80s இருக்கட்டும், எல்லா செக்மெண்ட்லேயும் அவங்க பிரியா மேம் வந்து அவ்வளோ சாங்ஸை இது பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி எந்தெந்த சாங்ஸ்லாம் நம்ம மறந்தோமோ கேட்க மறந்தோமோ அதை திருப்பி ப்ரஷ் அப் பண்ணுறது இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா ஆஸ் சச். ஸோ ஈவன் அந்த சிங்கர்ஸ், சில கைண்ட் ஆஃப் ஃபர்கெட்டட் சிங்கர்ஸ், ஃபர்கெட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ், இவங்களெல்லாம் நம்ம திருப்பி ரீகலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த பிராண்ட் ரீகலெக்ஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அண்ட் எனக்கும் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆச்சு இது பார்க்கறதுல. ஸோ இட்ஸ் லைக் வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஷோ. அண்ட் தேங்க்யூ பிரியா மேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். ஸ்ரீராம், உங்களுக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ அவர் வந்து 700 எடுத்தாரு. நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நோ ப்ரெஷர்.
இன்னும் உங்க பேச விளையாடுங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. சும்மா chat ஸோ உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுடைய முதல் கேள்வி. இது முதல் வரி என்ன? உன் கண்கள் ரெண்டும் பட்டின் தவிலே தவிலே சுகம் வெஞ்சி வைக்கும் மணல் மணலே. அழகிய தமிழ்மகன் 2007. எஸ், அது கரெக்ட். அடுத்தது, இடியோ மழையோ அது அறையில் இருக்கட்டுமே, இரவோ பகலோ அது வெளியில் இருக்கட்டுமே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுதான் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாட்டு வைங்க, இது தெரியல. நெக்ஸ்ட் வாங்க. தெரியல. ஓகே. While I stand here and sing this lullaby, oh mother, sleep well as you lie, resting your head upon my thigh. நெக்ஸ்ட் தெரியல. ஓகே. He held me with his dark rustic hand. கருப்பான கையால என்ன புடிச்சா. நெக்ஸ்ட் தென்றலுக்கு தெரியாதா வண்ணப்பூவை, விழிகளுக்கு புரியாதா என் எண்ணத் தேவை. தென்றல் வந்து என்னை அன்பே அன்பே செல்லும். அதெல்லாம் இல்ல. கிடையாதா? ஓகே ஓகே ஓகே. உன் பெயர் மட்டும் கேட்க நினைக்கிறேன், நீ செல்லும் வழியில் திரும்பி வருகிறேன், என் மன உல்லாசம் அது நீ தரும் உற்சாகம். கண் முன்னே என் கண்களோ. அந்த பாட்டா? உற்சாகமா? இல்லையா? நெக்ஸ்ட் போ நெக்ஸ்ட் போ. பாக்கெட்டுக்குள் உலகம் சுற்றும், அதன் சக்கரம் என்றும் தேயாது, கர்ச்சீஃபில் இருக்கும் வானம் அதில் பறக்கும் வானவில் பட்டம், உடம்பில் போட்டது வளையல் வளையம், தென்னை மரத்துக்கு டும் டும் கல்யாணம். தென்னை மரத்துக்கு குண்டும் கல்யாணம், உடம்பில் போட்டது வளையில் வளையும், அது பறக்கும் வானவில் பட்டம், அதில் பறக்கும் கர்ச்சீப்பில் இருக்கும் வானம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். டீச்சர் பசங்க. பூவே உன்னை இல்ல இல்ல. அது என்ன பூ? அதான் 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 பார்க்குறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். என்ன பாட்டு பாட என்ன என்ன பாட்டு பாட என்ன என்ன எழுத்து தேட என்ன என்ன என்னது அது நடுவுல இருக்கிறது? எழுத்தா? என்ன வார்த்தை இது தமிழ் என்ன? நெக்ஸ்ட் வாங்க நெக்ஸ்ட் வாங்க. எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் தெரியல. ஓகே. இது வந்து சரத்குமாரும் நமிதாவும் நடித்தது. உதித் நாராயண் கூட வந்து பாடினது சோஃபியா சலாம் அப்படிங்கிற சிங்கர். என்ன சோஃபியா சலாம். ஓகே ஒரு மணிப்பூரி சிங்கர் அவங்க. ஓகே ஓகே. மியா 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 மீச வெச்ச மியா அந்த பாட்டு இல்லையா? அது இல்ல. ரெண்டு படம் தான். ஏய் சாணக்கியா தான் நடிச்சது. ஸோ அதுல என்ன பாட்டு? உதித் நாராயண் என்ன பாட்டு பாடினாரு? அர்ஜுனா அர்ஜுனா பாடியிருக்காரு. அர்ஜுனா அதுதான். அர்ஜுனா. அதுதான். ஓகே ஃபைன். அப்ப பண்ண தப்பு இல்ல, ஆத்தா பெத்த வெத்தல விளங்கி இருக்கேடா. ஓகே ஓகே. இதுக்கு வாங்க. क्वेश्चंस மிஸ் பண்ணாச்சு. ஓகே. மிஸ் பண்ணதுக்கு இது க்ளூ கொடுத்துருங்க. இது வந்து ஐயோ மலையாள ஆக்டர்ஸ். உங்க பேரு எனக்கு தெரியல. அதனால உங்களுக்கு வேற ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் இதுல டெஃபன்டமா வருவாங்க. ஓகே. என்ன சொல்லி பாடுவதோ என்ன வார்த்தை தேடுவது. நெக்ஸ்ட் क्वेश्चन. க்ளூ மேம். க்ளூ கொடுத்துருங்க. பானுப்ரியா அண்ட் அர்ஜுன். பானுப்ரியா அர்ஜுனா? செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்து. நெக்ஸ்ட். பாக்கெட்டில் உலகம் சுத்தும் கர்ச்சிப்பில் இருக்கும் வானம் அதில் பாட்டும் வானவில் பட்டும். க்ளூ கொடுத்துருங்க. க்ளூ கொடுத்துருங்க. டைம். மாதவன் ஜோதிகா. அதுதான் யோசிச்சேன். ஞாபகம் வரல. ஏ பெண்ணே என்னென்ன உன் பேரை சொன்னாலே அந்த பாட்டா? படம் தான். அந்த பாட்டு இல்ல. தேசி கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பாட்டா? இல்ல. ஓகே. அத்தா வருவாக முத்தம் கொடுப்பாங்க. அதுவும் இல்ல. அந்த வேர்ட்ஸ பாருங்க. பத்தினி பத்தினி பா சுற்றும் பூமி சுற்றும் அதன் வட்டம் தீர்ந்து விடாதே பட்ட. நெக்ஸ்ட் வாங்க. சரி நெக்ஸ்ட். இது தென்றலுக்கு க்ளூ கொடுத்துருங்க. க்ளூ கொடுத்துருங்க. டைம் இல்ல. உல்லாசம் படம் தான். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. பிஞ்சு மஞ்சள் நெஞ்சை அந்த பாட்டு தானே? பாட்டு சொல்லுங்க. அது பாட்டு நான் குடுக்குற இதுக்கு அர்த்தம் இருக்கணும்ல. மஞ்சள் பூக்கள். ஓகே. அது அது இல்லையா? உன் பெயர் மட்டும் காற்றுக்கு பூவை தெரியாதா? வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா? அதுவா? ஓகே. தென்றல் நான் அந்த பாட்டு நினைச்சிட்டேன். ஓகே. க்ளூ கொடுத்துருங்க இதுக்கு. இதான். சொல்லுங்க. இது வந்து ஜீவா. ஓகே. நான் ஜீவா ஆக்டரா? ஓகே ஓகே. படம் ஜீவான்னு நினைச்சிட்டேன். ஓகே. இல்ல ஆக்டர். ஆரார் இராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண் நுரங்கு என்னோடு மடி சாய்ந்து. ஓகே. டைம் அப்.
டைம் டைம் ஆர்ஆர் ஹீரோ கிடையாது அது ஆன்சர் அதுதான் 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 ஆர்ஆர் தான். அவ்வளவுதான் எல்லாம் பண்ணியாச்சு இல்ல ஆன்சர் பண்ணியாச்சு. இது 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 சொல்லலையே. ஓகே இதுல 2 சொல்லல, பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஏதோ 2 சொல்ல நினைக்கிறேன், இன்னும் 2 சொல்லலாம். ஃபைன் சரி, வில் ரன் த்ரூ தி ஆன்சர்ஸ். இது நீங்க நான் படிக்கவே இல்லை, நீங்க அதை சொல்லிட்டீங்க. உன் கண்கள் ரெண்டும் கல்யாணி, உன் கண்கள் ரெண்டும் கல்யாணி, உன் சிரிப்போ சிந்து பைரவி, நீ பார்க்கும் போது பாகியஸ்ரீ, நீ கொஞ்சம் போது நீலாம்பரி வரும். அது நீ உங்களுக்கு ராகம் பிடிக்குங்கிறதுனால இந்த பாட்டை உங்களுக்கு வச்ச, நீங்க எப்போ சொல்லிட்டீங்க வலையப்பட்டி ஸோ அதுதான் வலையப்பட்டி தவளை தவளை சாங் அழகிய தமிழ்மகன் படத்துல 2007 வந்தது. ஏஆர் ரெஹ்மான் இசையில நரேஷ் ஐயர், ஸ்ரீ மதுமிதா, உஜ்ஜயினி ராய் 3 பேர் பாடியிருந்தாங்க. நான் முத்துக்குமாரனுடைய வரிகள். இது கரெக்டா சொல்லிட்டீங்க. இரண்டாவது வந்து இது நீங்க படிக்கவே இல்லை. இதை இடியோ மழையோ அது அறையில் இருக்கட்டுமே, இரவோ பகலோ அது வெளியில் இருக்கட்டுமே, நடந்து வரும் சித்திரமே நனைய விடும் சொப்பனமே, நல்லா இருக்கும் இந்த பாட்டு. தப்பு தண்டா தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா, வில்லன் படத்துல வந்து 2002ல அஜித்தும் கிரண் அவங்க நடிச்சிருப்பாங்க. வித்யாசாகர் இசையில சங்கர் மாதேவன், சுஜாதா மோகன் பாடியிருந்தாங்க. வைரமுத்தோட வரிகள். இது நீங்க சொல்லலை. இது வந்து க்ளூ எடுத்து சொன்னீங்க. ஸோ இதுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுரங்கு, அதான் அந்த பாடல் ராம் படத்துல ரொம்ப ஒரு உருக்கமான அழகான பாடல். 2005 வந்தது. யுவன் சங்கர் ராஜா இசையில, யேசுதாஸ் அவர்கள் குரல்ல, ஸ்னேகனுடைய வரிகள் வந்த பாடல். ஹீ ஹெல்ப் மீ வித் திஸ் டார்க் ரஸ்டிக் ஹேண்ட் சொன்னோடனே சொல்லிட்டீங்க. கருப்பான கையால என்ன பிடிச்சான் காதல், என் காதல் பூ பூக்குதம்மா, தாமிரபரணி படத்துல வந்தது 2006ல. கற்பூர நாயகியே கனகவல்லி பாட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டை மாற்றி விட்டாங்க. அதை ரஞ்சித் அண்ட் ரோஷினி பாடியிருந்தாங்க. இதை நான் முத்துக்குமாரனுடையவர்கள். இது வந்து நீங்கள் தானவே சொல்லிட்டீங்க. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஹியர். இது வந்து க்ளூ நான் கொடுத்தேன் இல்லையா, உல்லாசம்ங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ எஸ், இதுக்கு 50 பாயிண்ட்ஸ் தான். வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா. பியூட்டிஃபுல் சாங். கார்த்திக் ராஜா மியூசிக் தான் இதுவும். உன்னிகிருஷ்ணன், ஹரிணி வந்து ஹம்மிங் பண்ணியிருப்பாங்க. பழனி பாரதி அவருடைய வரிகள். இது வந்து க்ளூ எடுத்து சொன்னீங்க. டும் 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 படத்தில் வந்து அதில் வச்சிருந்தேன் டும் டும் கல்யாணம். அது பார்த்தோன்னே அந்த படம் தெரிஞ்ச, பட் இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரல. 2001ல் வந்த படம். கார்த்திக் ராஜா மியூசிக், அகைன் ஹரிணியுடைய குரல், நான் முத்துக்குமாருடைய வரிகள். சுற்றும் பூமி சுற்றும் அதன் சக்கரம் தேய்ந்து விடாதே, பட்டம் பறக்கும் கயிறு ஒரு வானவிலாகி விடாதே, கை குட்டையில் உலகம் சட்டை பையில் வானம், தென்னை மரமே உடம்பில் வளையல்கள் ஏனோ, திருமணம் உனக்கு தானோ, அதான் அந்த பாடல். இது வந்து செவ்வந்தி பூ எடுத்தேன் வந்து அகைன் இதுக்கு நான் க்ளூ கொடுத்தேன். நடிக்கிறது யாருன்னு கோகுலம் படத்துல வந்து 1992ல ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க சுசீலாமா. செவ்வந்தி செவ்வந்தினே செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன், நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே. உன்னிமேனன் உன்னை இணைந்து பாடியிருந்தாரு பழனி பாரதி அவர்களுடைய வரிகள். இது நீங்க சொல்லிட்டீங்க வித் க்ளூ. இதுவும் வித் க்ளூ நீங்க சொன்னீங்க. என் மனவானில் படத்துல வந்தது. ராஜா சார் மியூசிக்ல ஹரிஹரனும் சாதனா சரகமும் பாடியிருந்தாங்க. பழனி பாரதி அவர்களுடைய வரிகள். என்ன சொல்லி பாடுவதோ, என்ன வார்த்தை தேடுவதோ, வழி நெடுக காட்டு மல்லி, கொஞ்சம் அதே மாதிரி இருக்கும் இந்த பாடல். இது வந்து அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா, நல்லா இருக்கும் இந்த பாடல். இது வந்து அவங்க வந்து சோஃபியா சலாம் வந்து மணிப்பூரி சிங்கர். அவங்க ஆக்சுவலி தமிழ் நல்லாவே பாடியிருப்பாங்க. உதித் நாராயண் ஆஸ் யூஷுவல் நல்லா கடிச்சு துப்பியிருப்பார் இந்த பாட்டை. கண்ணப்பிள்ளை கொட்ட பிள்ளை கண்டால் தொங்கிடும் குழந்தாய் சிரிக்கும் வரவர். என்ன ரொம்ப நாள் எனக்கு அது தூங்கிடும்னு புரியவே இல்லை. அவர் என்ன பாடுறாருன்னே புரியல. ஏய் படத்தில் வந்தது 2004ல். ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் இது. கலைக்குமார் அவருடைய வரிகள். நிலா நிலா நீ வா வா வா, அழகான சாங் இது. இது நீங்கள் சொல்லிட்டீங்க. புஷ்பானம் குப்சாமி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் வந்த பாடல். திருப்பாச்சி படத்தில் 2005 வந்து தீனா அவர்களுடைய இசையில், பேரரசோட வரிகள். அப்ப மண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தலை வளைஞ்சிருக்குடா, அதான் அந்த பாடல். ஸோ எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காரு இவர் லாவண்யா. அண்ட் க்ளூ வேற எடுத்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். சரி,
and 5 songs வந்து with clue. So 5 into 50. So 400 plus 250, 650. 650. சரி, ஓகே. ஸோ அவர் 700, இவர் 650. ஸ்டில் எனிபடிஸ் கேம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு. Yeah. என்ன பாட்டு பாட ஃபினாலே சீரிஸ் பரிசு விவரங்கள். முதல் பரிசு ரூபாய் 5000, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ரூபாய் 2000, செமி ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 1000, குவார்டர் ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 500. பரிசுகளை வழங்குபவர்கள் சென்னைஸ் பெஸ்ட் யூஸ் கார் டீலர்ஸ் TSM கார்ஸ். ஸோ அருண், we've come to the last round. This will be the deciding round. நீங்கள் 2 பேருமே நெக் டு நெக் தான் இருக்கீங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் வந்து யூ கேன் ரியலி மேக்கப் இன் திஸ். நிறைய ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம் நீங்கள். லெட்ஸ் see how you do. ஸோ உங்களுக்கான டாபிக் இதில் வந்து ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டைம்டு டாஸ்க். ஸோ ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு நான் கொடுக்குற டாப்பிக்கில் எவ்வளோ பாடல் பாட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கரெக்டான பாடலுக்கும் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி நான் கொடுக்குற தீமில் ஒரு படத்துக்கு அல்லது ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் 2 பாடல்கள் தான் பாட முடியும். ஒரே கேட்டகரியில் எல்லாத்தையும் பாடிடக்கூடாது. ஸோ உங்களுடைய தீம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் கேட்டகரி. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கர்நாடக சங்கீத பாடகர்கள், தட் இஸ் ப்ராப்பராக வந்து கர்நாடிக் மியூசிக் பாடியிருக்கணும். எல்லாருக்குமே கர்நாடக் மியூசிக் தெரியும், அது நான் இல்லைன்னு சொல்ல, பாடகர்கள் எல்லாருக்கும். பட் அவங்க கர்நாடிக் மியூசிக்கும் ஒரு கரியராக எடுத்துகிட்டு சினிமா பாட்டிலும் பாடினேன். அந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் அவங்க பாடின பாடல் நீங்கள் பாடணும். ஒரு பாடகருக்கு 2 பாடல்கள் நீங்கள் பாடலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நோ. அனல் மேலே பனித்துளி சுதா ரகுநாதன், கண்ணோடு காண்பதெல்லாம் ஸ்ரீ மகாதேவன், அப்புறமா மார்க்கண்டேய நீவராய நித்யஸ்ரீ மகாதேவன், ஓகே. அப்புறம் மின்சார பூவே பெண் பூவே ஸ்ரீராம், ஓகே. கண்டேன் கண்டேன் மது பாலகிருஷ்ணன். அவர் கர்நாடிக் மியூசிஷியன் கிடையாது. யாரோ மனதிலே பாம்பே ஜெயஸ்ரீ, ஒன்றா இரண்டா. ஓகே, உங்க நேரம் ஆயிடுத்து. ஸோ திஸ் இஸ் டஃபர் தென் இட் சீம்ஸ், ரைட்? ஐ மீன் இவ்வளோ கர்நாடிக் மியூசிக் சிங்கர்ஸ் இருக்காங்க. உன்னிகிருஷ்ணனை விட்டுட்டீங்க. ஏசுதாஸ் சொல்லியிருக்கலாம். So there are so many Carnatic music singers who have adopted this. நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போலாம் கூட வந்து ஸ்ரீராம், I wasn't sure. ஸ்ரீராம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதுல there is no restriction, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க அந்த காலத்தையும் சொல்லியிருக்கலாம், இந்த காலத்தையும் சொல்லியிருக்கலாம். பட் அதுதான் அந்த நேரத்துல ஞாபகம் வரணும். ஸோ இவங்க எவ்வளோ பாட்டு சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவர் சொன்ன பாடல் வந்து அனல் மேலே பனித்துளி, சுதா ரகுநாதன் சொன்னார், அது கரெக்டு. தென் நித்யஸ்ரீக்கு கண்ணோட காண்பலாம் சொன்னீங்க. அப்புறம் மின்சார பூவை சொன்னீங்க. பட் யூ செட் ஃபார் பாலக்காடு ஸ்ரீராம். இல்ல, யூ ஆல்சோ செட் மார்க்கண்டேயா ஃப்ரம் நியூ. மார்க்கண்டேயா சொன்னீங்க, அது ஓகே. மின்சார பூவை பிகாஸ் யூ செட் இட் இஸ் ஃபார் பாலக்காடு ஸ்ரீராம். ஐ அக்செப்ட் தட். ஆல்தோ இட் இஸ் ஆல்சோ நித்யஸ்ரீ தேர்ட் சாங்கா வந்துடும், பட் ஐ டேக் இட். தென் பாம்பே ஜெயஸ்ரீக்கு யாரோ மனதிலே அண்ட் ஒன்றா ரெண்டா சொன்னீங்க. ஸோ தட் இஸ் 6 சாங்ஸ் இல்லையா லாவண்யா? மேம் 7 நோட் பண்ணிருக்கேன். பட் எது வந்து கிடையாது? கண்டேன் கண்டேன் சொன்ன ஏதோ சொன்னாரே மது பாலகிருஷ்ணன், அது கிடையாது. அது கிடையாது. ஓகே, அப்ப 6 சாங்ஸ் மேம். 6 சாங்ஸ். ஸோ 600 பாயிண்ட்ஸா? ஸோ இவரோட டோட்டல் என்ன வருது சொல்லுங்க? 1800 மேம். 1800 இஸ் அருண்ஸ் டோட்டல். லெட்ஸ் see எப்படி வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங். ஓகே, அருண் வந்து 1800 பாயிண்ட் எடுத்திருக்காரு. இப்போ வந்து ஃபைனல் சேலஞ்சஸ் ஃபார் ஸ்ரீராம். உங்களுடைய டைம் டாஸ்க் உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் இருக்கும். அதில் நான் கொடுக்குற கேட்டகரி, நான் கொடுக்குற டாப்பிக்கில் நீங்கள் பாடல்கள் பாடணும். எத்தனை பாடல் சொல்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸு. ஒரு கேட்டகரிக்கும் அவருக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு கேட்டகரிக்கு 2 பாடல்கள் தான் பாடலாம். அதுக்கு மேலே சொன்னால் அது கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கான டாபிக் என்னன்னு இப்போ பார்க்கலாம். வட இந்திய பாடகர்கள், அதாவது வட இந்தியாவிலேருந்து வந்து பாடின பாடகர்கள். ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஒதுக்கு சுக்விந்தர் சிங். அதுக்கப்புறம் புன்னகைக்கு நேரம் ஒதுக்கு அந்த பாட்டு சுக்விந்தர் சிங். சரி, அடுத்தது. அதுக்கப்புறம் தைய தைய தையா தையா சுக்விந்தர் சிங். ஓகே, தைய தையா இல்ல, அது ஸ்ரீராம் பாடினாரு, அது வேண்டாம், அதை கெடுத்துருங்க. உதித் நாராயணன் அர்ஜுனா அர்ஜுனா. அதுக்கப்புறம் ஏரோப்பில்லேன்னு பாரு இருக்குது பாரு மேலே, அது. அதுக்கப்புறம் இவர்
மதுஸ்ரீ மருதாணி விழியில் ஏன் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம். அப்புறம் சாதனா சர்க்கம் பாட்டு சொல்லி பாடச் சொல்லி வானவில்லே வானவில்லே. அதுக்கப்புறம் மதுஸ்ரீ சாதனா சர்க்கம் ஸ்ரேயா கோஷல் உன்னை விட உலகத்தில் சண்டியர் ஒரே பாட்டுல சொல்லலாமா 2 பாட்டு? சொல்லலாம். அதுக்கப்புறம் சுக்விந்தர் சிங்க்கு இன்னொரு பாட்டு சொல்றேன். சரி ஓகே. இது கேகேக்கு வந்து இது என்னது காதல் வளர்த்தேன். அதுக்கப்புறம் இது என்னது உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. கேகே வந்து நார்த் மலையாளி. இந்தியாவுல இருந்தவர். ஆனா அவர் மலையாளி. அவர் வட இந்திய பாடகர் நான் ஒத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் லைக் ஹரிஹரன் ஒரு சங்கர் மகாதேவன் எல்லாம் பம்பாய்க்காரர்கள். ஆனா அவங்க எல்லாம் வட இந்தியர்கள் கிடையாது. ஸோ அதனாலதான் அதை நான் எடுத்துக்கல. ஸோ மற்ற பாடல்கள்லாம் எத்தனை சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சரி, புன்னகை நேரம் இருக்கு. சுக்விந்தர் சிங் ஒண்ணு. ஓகே. தென் யூ செட் உதித் நாராயண் அர்ஜுனா. இந்த எபிசோட்ல ஏற்கனவே வந்த பாடலா இருந்தாலும் சரி நான் கொடுக்குறேன் அது. தென் அடுத்தது என்ன சொன்னீங்க? உதித்துக்கு ஏன்னு எழுதியிருக்கேன். என்னத்த சொன்னீங்க? பாரு மேலே அது ஓகே, 3 ஆச்சா? தென் யூ செட் மருதாணி அண்ட் மதுஸ்ரீக்கு பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் அது ஒண்ணு. மருதாணி தீபாவளி அந்த பாடல் ஒண்ணு. ஓகே. தென் பாட்டு சொல்லி பாடச் சொல்லி ஃபார் சாதனா சர்க்கம். இன்னும் என்ன சொன்னீங்க? சாதனா சர்க்கம் இன்னும் ஏதோ வானவில்லை. ஓகே. தென் ஸ்ரேயா கோஷலுக்கு 2 பாடல் சொன்னீங்க. சண்டியர் படத்துல இருந்து 2 பாடல். ஒண்ணு சண்டியரே சொன்னீங்க. ஓகே, அது 2 எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்ட்ல எவ்வளவு பாயிண்ட்? 900 இல்லையா? 9 பாடல்கள் 900 பாயிண்ட்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இந்த கேமில் வந்து கொஞ்சம் ஆர்டர் மாற்றி கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் போன வாரம் பார்த்தேன் நம்ம ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸோட. இந்த இதில் நான் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி அந்த ரவுண்ட்ஸை வந்து ஆர்டர் மாற்றிருந்தேன். ஜஸ்ட் டு மேக் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப நல்லா நெக் டு நெக்காக போயிருந்தது. நல்லா விளையாடினாங்க 2 பேருமே. நல்ல அழகான பாடல்கள்லாம் எடுத்து சொன்னாங்க. பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ வி ஹாவ் அருண் ஆன் 1800 பாயிண்ட்ஸ் and Sriram on 2450. These are winner today and qualifies for the next round semi-finals. Sriram போகிறார். அருண் நீங்க ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. பட் ஐ திங்க் இந்த முதல் இதில் ஒரு 2 கேள்வி எக்ஸ்ட்ராவா கேட்டு ஒரு 100 பாயிண்ட் மிஸ் பண்ணீங்க 20 கொஸ்டின்ஸ்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். ப்ளஸ் கர்நாடக சிங்கர்ஸ் நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. அங்க இன்னும் 4 பாட்டு எடுத்திருந்தீங்கன்னா இப்போ காட்டும். எனிவே ஸோ தட் இஸ் ஹவு த கேம் இஸ். ஸோ தேங்க்யூ, ரொம்ப நல்லா விளையாடுங்க 2 பேரும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்ரீராம், நான் உங்களை அடுத்த ரவுண்டில் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபார்மேட்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. எனக்கே ரொம்ப யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இவங்க சொல்கிற ஸ்பீடுக்கு நான் பாட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு பார்க்குறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஏன்னா எப்பவும் போல் இல்லாமல் ஒரு டல்லாக இல்லாமல் சும்மா நல்லா விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் இன்னும் 2 கண்டஸ்டன்ஸ் வராங்க டு ஜாயின் இன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த சீசன் 5 என்ன பாட்டு பாட சாம்பியன்ஷிப் சீரீஸ் பவர்ட் பை TSM கார்ஸ். அதில் யார் வின் பண்ணுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு யார் குவாலிஃபை ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.